கருவறை முதல் கல்லறை வரை. நீ எழுத நான் என்ன பண்றது? உங்க அம்மா தான் நம்மளை விட்டு போயிட்டால. நீ சேட்டை பண்ணிட்டே இருப்பானா, ஸ்கூல் மாற்றிட்டே இருப்பானா? இதான் உனக்கு லாஸ்ட்டு ஸ்கூலாக இருக்கணும். சும்மாலாம் மாற்றிட்டு இருக்க முடியாது. இதே மாதிரி திருப்பி சேட்டை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து கல்யாணம் தான் பார்த்துக்கோ. போ, இதான் உன் கிளாஸ் ரூம் உள்ளே போ. ஹலோ, தள்ளி உட்காரு. ஹாய். ரொம்ப தான் பண்றா. குட் மார்னிங். சிதாவனே இவ்வளவு சவுண்டா இருக்கு. நம்ம கிளாஸ்க்கு 2 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. 2 பேரும் எஞ்சி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேரு கீர்த்தி. நான் செயின்ட் ஆனிஸ்ல படிச்சேன். உட்காருங்க. என் பேர் ஷிஃபா. நான் யூத் வெல்ஃபேர்ல படிக்கிறேன். உட்காருங்க. ஹாய் டி. ஏய், ஏன்டி இப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்க? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? என்ன இன்னும் காணோம்? நேரம் வந்திருப்பாளே. சிச்சு, என்ன பண்றேன்னு தெரியலையே. சிச்சு, நெல்லு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் நிக்க சொல்றீங்க? உன்கிட்ட பேசணும். எத்தனை நாளா ஃபாலோ பண்றேன். நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒன்னை தான் ஃபாலோ பண்ணுவேன். நாளைக்கும் வருவேன். என்ன பண்றது? யார்கிட்ட ஹெல்ப் கேட்கன்னு தெரியலையே. ஹலோ, நான் யாருன்னு தெரியலையா? ஹலோ, யாருன்னு தெரியலையா? சும்மா கால் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் கால் பண்ணீங்கன்னா போலீஸை சொல்லிடுவேன். இருக்கும்போது நம்ம அம்மா நல்லா பாத்துக்கிட்டாங்க. நான் வெளி உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா கல்லறைக்கு போயிட்டாங்க. நானே இதை நல்லா சேவ் பண்ணி பாத்துக்கிட்டேன். அதே மாதிரி கேர்ள்ஸ், நீங்க எல்லாரும் உங்க லைஃபை நீங்க தான் பாத்துக்கணும்.
அப்பா நினைச்ச மாதிரி நான் நல்லா படிச்சு கலெக்டர் ஆயிட்டேன்.